ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். காலையிலே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு போயிட்டு மறுபடியும் பீச்சுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இதெல்லாம் ஏறிட்டு கம்பியில் அப்பா ஏற்றி விட்டாங்க. அப்புறம் ஏறி கொஞ்ச நேரம் 10 கவுண்ட் பண்ண சொன்னாங்க. அதோட கவுண்ட் பண்ணேன். அதோட எங்கள் அண்ணன் அவனே எங்கள் அம்மா 10 டவுன்ஸ்க்கு என்ன சொன்னாங்க. நான் காலை எடுத்தோடனே அவன் விழுந்துட்டான். அப்புறமா சீசா போய் விளையாண்டுருந்தா. அப்புறமா கொஞ்சம் டீ குடித்தோம். அந்த டீ குடிச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணோன்னா அப்பா குப்பை தொட்டியில் கரெக்டாக அந்த கப்புனும் போட சொன்னாங்க. அதனால் நாங்களும் கரெக்டாக போட்டோம். அதுக்கப்புறமா மறுபடியும் டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சீஸா தான் விளையாண்டே இருந்தோம். அதுக்கப்புறமா இந்த கம்பி ஏறினோம். அந்த கம்பி ஏறிட்டு எனக்கு தன்வைக்கு கடகடன்னு ஏறிட்டேன். எனக்கு பயமாக இருந்துச்சு. அதனால் நான் பாதியிலே இறக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஏறினேன். அதுக்கப்புறமா பயமாக இருக்குன்னு அதுக்கப்புறமா தான் இறங்கினேன். இறங்கிட்டு அப்புறமா அதோட பீச் காரில் ஏறி போனோம். அதாவது அந்த பொம்மை காரு. ஃபஸ்ட்டு தன்விக் ரவுண்ட் அடித்தான். நெக்ஸ்ட்டு நான் ரவுண்ட் அடித்தேன். அதோட பீச்சுக்கு போயிட்டு அங்கே அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நான் இப்போ ஓட்டிகிட்ருக்கேன். எங்கள் அண்ணன் சுற்றிட்டான். இப்போ நான் ஓட்டிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா பீச்சுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கொஞ்சம் ஷெல்ஸ் எல்லாம் பொறுக்கிட்டு காலை கொஞ்சம் நேரம் நினச்சிட்டேன். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு அதோட கால் நினைச்சோம் போயிட்டே இருந்தோம். ஆனால் தண்ணி வரல. அதனால வந்துட்டோம் நாங்கள் திருப்பி. இதோட புது பீச்லேருந்து கிளம்பிட்டோம். அதோட அந்த பீச்லேருந்து இன்னொரு பீச்சுக்கு போனோம். இந்த பீச்லேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் ஊர் பீச்சுக்கு போயிட்டோம். அங்கே பொம்மையெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அங்கே கொடையில் லைட்டு எரிஞ்சிச்சு. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட நம்ம ஊர் பீச் வந்துட்டோம். இதுதான் நம்ம ஊர் கோவில். இன்னும் 27 டேட்டில் எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. அதோட லைட் ஹவுஸு அதெல்லாம் பார்த்தோம். அப்புறமா இன்னொரு ரைடு பீச்சில் ஏறி போனோம். இது கொஞ்சம் பெரிய வண்டி. அதனால எங்கள் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து ஓட்டினாங்க. ஆனால் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அதோட ரிட்டர்ன்
வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து பாருங்கள், இதான் எங்கள் ஊர் லைட் ஹவுஸு. எவ்வளோ அழகாக இருக்கு. அப்புறமா இதான் எங்கள் ஊர் போட்டு, இதான் வந்து ஸ்ரீலங்கா போகிற கப்பல். இதில் தான் ஸ்ரீலங்காலாம் போவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவோட எண்டில் வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. பாய்.